முராத் என்கிற மிக பெரும் கோத்திரத்தில் கர்ன் என்கிற குடும்பத்தை சார்ந்தவர் உவைஸ் அவர்கள். சுருக்கமாய் உவைசுல் கர்னி என்று நாம் அழைக்கிறோம். சிறிது நாட்கள் யமனிலே இருந்ததற்கு பின்னால் அவர்கள் நன்கு உலகத்தாரால் இவருடைய புனிதங்களை குறித்தும் பெருமைகளை குறித்தும் அடையாளப்படுத்தப்பட்ட பின்னால் இவர்கள் கூஃபாவிற்கு குடிபெயர்ந்து அங்கேயே இருந்தார்கள். ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு காலமெல்லாம் இறக்கும் வரை நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவால் மதிக்கப்படுகிற மிகப்பெரிய தாபியாகவும் இருந்திருக்கிறார்கள் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நாம் இங்கே பார்க்கிறோம் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி எல்லாம் வரல. நாம நேற்று படிச்சோமா இல்லையா, இதுக்கு முந்தைய தொடர்ல கடைசி சஹாபி வஃபாத் ஆகிற போது ஹிஜ்ரி 110. ஆனா இப்ப நாம பேசிட்டு இருக்கிற உவைசுல் கர்னி மௌத் ஆகிறது ஹிஜ்ரி 37. சஹாபாக்களின் காலத்துக்குள்ளேயே வாழ்ந்திருக்கிறார். இவர் பிறக்கிற போதும் சஹாபிகள் இருந்தார்கள், இவர் மௌத்தாகிறப்பவும் சஹாபிகள் இருந்தார்கள். சஹாபாக்களின் காலத்துக்குள்ளேயே இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணாலே காணவில்லை, எனவே இவர்கள் சஹாபி அல்ல. ஆனால் பெருமானாரை பார்த்தவர்களில் ஆயிரக்கணக்கான பேரை உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுடைய கல்வி பூராமே சஹாபாக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்டதுதான். வரலாற்றில் அப்படியே வாக்கியம் இருக்கிறது, வதஅல்லம அலா யதின் கஸீரின் மினஸ் ஸஹாபா. சஹாபாக்களில் அதிகமான பேருடைய கரங்களில் இருந்துதான் இவர் இல்மை கற்று தாபிஈன்களின் பெரிய இமாமாக ஆகிவிட்டார். ஒரு துறவியை அடையாளம் காட்டுங்கள் என்று இவர்கள் வாழ்ந்த காலத்தில் கேட்டால் இவரை நோக்கி தான் கையை நீட்டுவார்கள். பேணுதல் மிக்க ஒரு முஸ்லிமை காட்டுங்கள் என்று கேட்டால் இவரை நோக்கி தான் கையை நீட்டுவார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரரான மிகப்பெரிய தாபிஈ ஹதரத் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்கள் காலத்திலே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கிற போது இவர்கள் யமனிலே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலமும் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலமும் ஒன்று. ஆனால் போக முடியவில்லை, அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். அவர்களுக்கு ஒரு தாய், அந்த தாய்க்கு இவர்தான் பணிவிடையாளர், வேறு யாரும் இல்லை. ஆட்களை நியமிக்கலாம் என்றால் தாய் அதை ஏற்கவில்லை. தன் மகன் தன்னை பக்கத்திலே இருந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். உணவு ஊட்டி விடுவதும் குடிப்பாட்ட கொடுப்பதும் அவர்களை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்வதும் அவர்களை அழைத்து செல்வதும் கொண்டு வந்து விடுவதும் படுத்த படுக்கையாக இருக்கிற வயதான தாய்க்கு இருக்கிற ஒரே ஆதரவு இந்த மகன். ஆனால் அந்த மகன் தன் தாயிடத்தில் தெரியப்படுத்துகிறார்கள், அம்மாவிடத்தில். மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். ஊர் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் குழு குழுவாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாவை மட்டும் ஈமான் கொண்ட கண்ணோடு சந்தித்து விட்டால் சஹாபி என்கிற பெரும்பாக்கியம் கிடைக்கும். அம்மா, நானும் சஹாபியாக விரும்புகிறேன். ரசூலுல்லாவை ஈமான் கொண்ட என் கண்ணால் நான் பெருமானாரை சந்திக்க நினைக்கிறேன். அவர்களோடு அளவளாவ ஆனந்தப்பட முயற்சிக்கிறேன் எல்லாம் சொன்னார்கள் தாயிடம். தாய் தனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உவைசுல் கர்னியை இழக்க தயாராக இல்லை. மார்க்கமெல்லாம் தெரிந்தாலும் கூட அந்த தாயை பொறுத்தவரை இப்போது பக்கத்திலே இருந்து பார்த்து கொள்ள அந்த அம்மா பெற்ற தனையன் உவைசை தவிர வேறு யாரையும் மனம் ஒப்பவில்லை. யாராவது வந்து அவர்களை பணிகளில் பார்த்து கொள்வதோ கவனித்துக் கொள்வதோ விரும்பவில்லை. உவைசுடைய இடத்தில் இன்னொருவரை அந்த அம்மா விரும்பல. மதீனாவிற்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. மனதெல்லாம் நபிகளாரின் மீது காதல், அந்த காருண்ய நபியின் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்கிற பேராவா இருந்தாலும் போக முடியாமல் பாச பிணைப்பில் கட்டி போட்டு வைத்திருக்கிற தாய் என்ன செய்வது? தாய் சொல்லை மீற முடியவில்லை. ஏனென்றால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹுவுக்கு அடுத்தபடியாக பெற்றோர் இந்த உலகத்தில். எனவே தாயின் பேச்சை கேட்டார். அல்லாஹ் அந்த மரியாதையை
தாயின் மீது இவர் வைத்திருக்கிற கண்ணியத்தை, தாய்க்கு இவர் பணிவிடை புரிவதற்காகவே மதீனாவிற்கு போக வேண்டாம் என்று இவர் எடுத்துவிட்ட முடிவை, சஹாபா என்கிற பெரும் பாக்கியம் சாமானியப்பட்டதல்ல, அதை துறப்பதற்கு முடிவெடுத்த தாயின் மீது கொண்ட இவருடைய பண்பை பரிவை பார்த்து ரப்புல் ஆலமீன் வியந்து போய் ஜிப்ரீலை அனுப்பி வைத்தான் அன்னலாரிடத்திலே இந்த மனிதரை பற்றி செய்தி சொல்ல. ஜிப்ரீல் வந்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் அன்பிற்குரியவர்களே, சஹாபி என்பது சாதாரண பட்டம் அல்ல. இந்த உலகத்தில் ஆசித்தவர்களுக்கெல்லாம் கிடைப்பதில்லை, முயற்சி செய்து பெறப்படுவதல்ல பட்டம். நீங்கள் வேண்டுமானால் முயற்சி செய்து வலியாகி விடலாம், ஆகிவிடலாம், சஹாபியாக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே பிறக்கவும் வாழவும், அவர்களை ஈமானோடு காணவும், அவர்களின் சபையிலே அமரவும், உள்ளூர் வெளியூர்களில் அவர்களோடு பங்கேற்கவும், அவர்களின் சொல் கேட்கவும், அவர்களோடு போர் புரியவும், வாழ்வில் அவர்களோடு இரண்டரை கலக்கவுமான பாக்கியத்தை அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்தான். அதிலே ஹதரத்து உவைசுல் கர்னி அவர்கள் இடம்பெற முடியவில்லை. தாயிற்கு பணிவிடை செய்கிற காரணத்தால் இப்படி ஒரு பெரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்ட, பெரும் வாய்ப்பை தள்ளிவிட்ட உவைசுல் கர்னியை பற்றி ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார்கள். பைனவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஃபினாயில் கஅபா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவின் முற்றத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு நாள், நஸல அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சொன்னார்கள், ஃபகால யா முஹம்மது, முஹம்மதே, சயக்ருஜு ஃபீ உம்மதிக ரஜுலுன் இஷ்ஃபா, உங்கள் உம்மத்திலே நாளை மறுமையிலே ஒரு நபர் வருவார், அவர் சிபாரிசு செய்வார். அவரின் சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பல பேருக்கு நரக விடுதலை தருவான். எவ்வளவு பேருக்கு தருவான் தெரியுமா? பெரிய கோத்திரமாக இருக்கிற இங்கே இருக்கிற ரபியா கோத்திரம் முதற் கோத்திரம், இந்த கோத்திரம் அளவுக்கு உள்ள மக்களுக்கு அந்த ஒற்றை மனிதர் சிபாரிசு செய்வார். அவரை தெரியுமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். சொன்னார்கள், ஃபைன் அத்ரக்தஹு ஃபஸ்அல்ஹு ஷஃபாஅத லி உம்மதிக், முஹம்மத், நீங்கள் அந்த உவைசுல் கர்னியை அடையும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உங்களின் உம்மத்துக்கு நாளை மறுமையிலே ஷஃபாஅத்து செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வியந்து போய் அவர்களின் பெயரை, அவர்களின் அடையாளத்தை எல்லாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் சொன்னார், அவருடைய பெயர் உவைஸ், அவருடைய கோத்திரம் யமனிலே இருக்கிற முராத் என்கிற குடும்பம். அவர் 2 புருவங்களும் சேர்ந்தாற்போல் இருக்கிற அடையாளம் உள்ளவர், கண்களில் கருப்பு வளையம் பெரிதாக இருக்கக்கூடியவர். வரிசையாக அவர்களுடைய அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள். அவர்களுடைய இடது கையினுடைய கஃபிலே ஒரு வெள்ளை அடையாளம் இருக்கும், வெள்ளை தழும்பு இருக்கும். அவருக்கு முன்னாலே குஷ்டம் இருந்து, அந்த குஷ்டம் உடல் முழுக்க இருந்து, உடலின் எல்லா பகுதியிலும் சரியாகி இந்த ஒரு இடத்தில் மட்டும் அதனுடைய அடையாளம் இருக்கும் என்று வருகிறது. ஒரு சில அறிவிப்புகளில் வயிற்றிலே அந்த அடையாளம் இருந்ததாய் வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் அவர்களுடைய அக்குள் பகுதிக்கு கீழே அந்த அடையாளம் இருந்தது என்று வருகிறது. எதற்காக? குஷ்டம் சரியானால் உடல் முழுக்க சரியாவது தானே? இல்லை, ஒரு காலத்தில் உடல் முழுக்க இருந்த இந்த குஷ்டரோகம் என்கிற நோயை அல்லாஹ் என்னிலிருந்து நீக்க செய்து விட்டான் என்று அவ்வப்போது ரப்பினுடைய நிஅமத்தை நினைவு கூறுவதற்காக 1 திர்ஹம் அளவுக்கு மட்டும் இருந்ததாம். கையில் இருக்கட்டும் அல்லது வயிற்றில் இருக்கட்டும், மொத்தத்தில் அது அவர்களின் அடையாளமாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த அடையாளத்தை எல்லாம் சொல்லி, தாய்க்கு பணிவிடை செய்யும் காரணத்தால் தங்களை சந்திக்க வர முடியாத இந்த மனிதர் இவ்வளவு பெரிய மாண்புடையவர் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு கல்பிலே அவ்வளவு ஆசை. ஆனால் தாய் மறுத்த காரணத்தால் போகவில்லை. சரி, இனி வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபையிலே வைத்து சொன்னார்கள். உண்மையாகவே ஆச்சரியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள். ஜிப்ரீல் சொன்ன செய்தியெல்லாம் சொன்னார்கள்.
யமனிலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யமனை சார்ந்தவர், கர்ண் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர். அவருக்கு உவைஸ் என்று பெயர். அவருடைய உடலிலே இப்படி ஒரு திருகம் அளவுக்கு குஷ்டரோகத்தின் அடையாளம் இருக்கிறது. தாய்க்கு பணிவிடை செய்கிறார். புருவங்கள் சேர்ந்த நிலையில் இருப்பார். எல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அடையாளத்தை எல்லாம் சொல்லி, இதா ரஅய்துமா ஃபஸ்அலா, நீங்கள் 2 பேரும் உவைசுல் கர்ணியை சந்தித்தால்னாவே சந்திப்பாங்கன்னு அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து இதை சொல்லலை. காரணம், அவங்க சந்திக்க மாட்டாங்க உவைசுல் கர்ணியை. கிடைக்கிறதே இவங்க 2 பேத்துக்கு தான் அவங்க கிடைப்பாங்க. அதனால சொல்லுகிறார்கள், நீங்கள் 2 பேரும் அவர்களிடம் கேளுங்கள், உங்கள் இருவருக்கும் அவர் பாவ மன்னிப்பு தேடட்டும் என்று கேளுங்கள். அவர் பாவ மன்னிப்பு தேடட்டும், நீங்கள் இருவரும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். இது குறித்து சஹீஹான எல்லா நூல்களிலும் பதிவு இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் ஷெரீஃபில் ஒரு பதிவு. முஸ்லிம்ல பாபு ஃபதாயிலி உவைசுல் கர்ணி, உவைசுல் கர்ணியினுடைய சிறப்புகள்னு தனி பாடம். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி, மனாகிபு சஹாபாக்களின் சிறப்புகளுக்கெல்லாம் பாடம் இருக்கிற மாதிரி உவைசுல் கர்ணியின் சிறப்புகள் என்று ஒரு பாடம். அந்த பாடத்தில் இந்த செய்தி இருக்கிறது. ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முடிவு செய்து விட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மையெல்லாம் விட மேம்படுத்தி நீங்க போய் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு நம்மள்ட்ட சொல்ற அளவுக்கு ஒருத்தர் பெரிய மனிதர்னா அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எப்படியாவது சந்திப்பது என்று தீர்மானமாக முடிவு செய்து விட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்பொழுதாவது வாழ்க்கையில் இங்க நிறுத்தி நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களிலும் ஹை லெவல்ல இருந்தவங்க. 4 ஹலீஃபாக்கள்ல உள்ளவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்ற அளவுக்கு பேசப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அறிவின் தலைவாயில் என்று போற்றப்படுகிற, ஆன்மீகத்தினுடைய மையம் என்று சொல்லப்படுகிற அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் சாதாரணப்பட்டவங்களா? சஹாபா என்கிற அந்தஸ்தை பெற்ற இந்த 2 பேரையும் உவைசுல் கர்ணியிடம் துஆ கேளுங்கள், அவர்கிட்ட உங்களுக்கு மன்னிக்குமாறு அவரிடத்தில் கேளுங்கள், அவர் ரப்பிடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடட்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய மகாமை, அந்தஸ்தை அல்லாஹ்விடமும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமும் பெற்றிருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் ஆட்சி காலம் வந்தது. ஆட்சி காலம் முடிய போகுது. கடைசி வரைக்கும் உவைசுல் கர்ணியை பார்க்க முடியல. அநேகமாய் ஹிஜ்ரி 23 ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உமர் ரலியல்லாஹு. ஹஜ்ஜெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை பண்ணிட்டாங்க. அவங்க தனியாக பண்ணியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு ஹஜ்ஜுக்கு வந்ததாக இருக்குது. அப்புறம் இப்போ ஹிஜ்ரி 23 ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வர்ற நோக்கம் வேற ஒன்றுமே இல்லை. இந்த உவைசுல் கர்ணின்னு ரசூலுல்லாஹ் சொன்னவர் இன்னும் நமக்கு கிடைக்கல. வாழ்க்கையில் அவர் கிடைச்சாகணும். அவர்கிட்ட எப்படியாவது துஆ செய்ய சொல்லி கேட்கணும் என்கிற முடிவோடு வந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதற்கு முன்னாலேயே வருது, யமன்ல இருந்து எந்த தூதுக்குழு வந்தாலும், ஹஜ்ஜுக்கு குழு வந்தாலும், வாணிப குழு வந்தாலும், யமன்ல இருந்து யார் சந்திக்க வந்தாலும் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற முதல் கேள்வி, உவைசுல் கர்ணி தெரியுமா, அவர் எப்படி இருக்காரு, என்ன விஷயம். யாரிடமிருந்தும் எந்த தகவலும் உவைசு குறித்து கிடைக்கவில்லை. கடைசியா ஆயுசு முடிய போகுதுன்னு விளங்கினாங்களோ, ஆட்சி முடிய போகுதுன்னு விளங்கினாங்களோ, ஹிஜ்ரி 23 கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தினுடைய கடைசி காலம்னு சொல்லலாம், வந்துட்டாங்க ஹஜ்ஜுக்கு. அரஃபாவிலே வைத்து, அரஃபாவுக்கு பக்கத்தில் வைத்து ஹாஜிகளை எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. இப்போ எப்படியாவது இந்த வருஷம் கண்டுபிடிச்சானு உவைசுல் கர்ணியை மனசில் தேட்டம். ஹஜ்ஜுக்கு வந்தவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தான் லட்சக்கணக்கான பேர்லாம் போகிறாங்க. அன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்காது, ஆயிரக்கணக்கில் தானே இருக்கும். ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜியவெல்லாம் ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் கூடி தானே இருப்பாங்க மினாவில், அரஃபால எல்லாம். அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு உயரமான மலை மாதிரி ஒரு இடம், சின்ன மலை, அதில் ஏறி நின்று சவுண்டு போட்டாங்க, அஃபீக்கும் உவைசுல் கர்ணி, உங்களில் யாராவது உவைசுல் கர்ணி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சத்தம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சில அறிவிப்புகளில் இப்படி வருது, ஒவ்வொரு நாடாக உட்கார சொல்லிட்டாங்க.
ஒவ்வொரு நாடாக ஹஜ்ஜுக்கு வந்தவங்கள உட்கார சொல்லிட்டு யமன்காரங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்கெல்லாம் உட்காருங்க. யமன்காரங்க மட்டும் நின்றாங்க. வடிகட்டி கிடச்சி போச்சு. எல்லா ஊர்க்காரங்களும் உட்காந்த யமன்காரங்களை மட்டும் நின்றப்போ இந்த கேள்வியை கேட்டாங்க. உங்களில் உவைசுல் கர்னி இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க சபையில் இருந்த ஆளுகள் எல்லாம் உவைசுல் கர்னின்னு யாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியலை, அவங்க யாரும் சொல்லலை. அப்போ இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளத்தை எல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் அங்குள்ள சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற ஆள் எங்களால் யூகிக்க முடியுது. ஒருத்தர் சொன்னார், பெரியவர், எனக்கு சகோதர மகன்தான் அவர். நீங்கள் விசாரித்து தெரிகிற அளவுக்கு அந்த ஆள் ஒரு பெரிய ஆள் அல்ல. சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு கந்தலான துணியை உடுத்திக்கிட்டு வீட்டில் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற சாதாரண ஆள். காசு பணமும் இல்லை. ஹலீஃபா அமீருல் மோமினின் ஜனாதிபதியாக உடைய உங்கள் வாயிலிருந்தெல்லாம் அந்த பேர் வர்ற அளவுக்கு அவன் வந்தாலும் ஒன்றும் பெரிய ஆளல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் கேட்டார்கள், எங்களிடத்தில் சொன்னார்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன தகவலை பூரா சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், வேணா போய் பார்த்துக்குங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் வந்தோம், எங்களோட ஒட்டகத்தை மேய்க்க சொல்லி அரஃபாவுக்கு பக்கத்தில் காட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், வேணா போய் பாருங்கன்ட்டாங்க. ஓடுகிறார்கள் ரெண்டு பேரும், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ரெண்டு சஹாபிகள் ஒரு சாமானிய மனிதரை தேடிய பயணம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹுடைய ரசூலின் வார்த்தை இருப்பதால் தேடி போனார்கள். அங்கே ஒட்டகத்தை மேய்க்க விட்டுட்டு ஒரு மலை அடிவாரத்தில் தொழுதுட்டு உட்காந்துருந்தார். சலாங் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் உவைஸா, உவைஸ் இப்னு ஆமிர், உவைசுல் கர்னியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒத்துக்கிட்டார். சில அறிவிப்புகளில் ஃபஸ்ட்டு ஒன்றும் சொல்லலை, அப்துல்லான்னு பேர் சொன்னார், அப்புறம் சொல்லிட்டாருன்னு வருது. ஆமாம், உவைஸ் இப்னு ஆமிர் தான் அப்படின்னு சொன்ன உடனே, மின் முராது சும்ம மின் கர்ன், முராது கோத்திரம், கர்ன் என்கிற குடும்பம் அதுதானே அப்படின்னு திரும்ப கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமான்னாங்க. அப்புறம் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கானபிக்க பர்சுன் ஃபபரியத் மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹம், உங்கள் உடம்பு பூரா வெள்ளை வெள்ளையா ஒரு குஷ்டரோகம் மாதிரி இருந்து இப்போ ஒரு திர்ஹம் அளவுக்கு மட்டும் அது பாக்கி இருக்குதல்ல? ஆமாம் ஆமான்னார் அவர். அலக வாலிதத்துன், உங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்கல்ல? ஆமான்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சமிஅத்து நபிய்ய யகூலு யஅதி அலைக்கும் உவைசுல் கர்னி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட உவைசுல் கர்னி என்று ஒருவர் வருவார், பிஹி பர்சுன் ஃபபர்அ மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹம், ஒரு திர்ஹம் அளவுக்கு வெள்ளை அடையாளம் அவருடைய தோளில் இருக்கிறது, அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார், அந்த தாய்க்கு இவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். இவர் எந்த மாதிரி மனிதர்னா, லவக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அவர் சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றுவான், அப்படிப்பட்ட மனிதர். ஃபைன் இஸ்ததஅத அன் யஸ்தக்ஃபிர லக ஃபஃஅல். உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு அவர் பாவ மன்னிப்பு தேட வைக்க முடியும்னா செஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது சொன்னார்கள், உவைஸ், எங்களுக்காக துஆ செய்யுங்கள். பட்டுன்னு சொன்னாங்க, அந்த சாஹிபு ரசூலில்லாஹி அந்த அஹக்கு அந்த தஸ்தக்ஃபிர் அலி. அமீருல் மோமினின், நீங்களா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ரசூலுல்லாஹுடைய சஹாபி, நீங்கள் ரசூலுல்லாஹுடைய தோழர், நீங்கள் ஹலீஃபா, நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணுன்னார். திரும்ப அழுத்தம் கொடுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை, நீங்கள் துவா செய்ய வேண்டும், உங்களுடைய துஆவை குறித்து, உங்களின் ஷஃபாஅத்தை குறித்தெல்லாம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி துஆவை வாங்கியதற்கு பிறகு அவர் சாதாரணமாக இருக்கார். ட்ரெஸ்ஸு கூட நல்லா இல்லை. ரொம்ப உண்மையாலுமே ஆடு மேய்க்கிற இடையரை, ஒட்டகம் மேய்க்கக்கூடிய இடையரை போலவே இருக்கார். நல்லடியார்கள் பல நேரங்களில் அப்படி இருப்பார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹஜ்ஜு முடிச்சுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? அவர் சொன்னார், நான் கூஃபா போகிறேன், ஈராக்குக்கு போகிறேன். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அலா அக்துபு லக இலா ஆமிலிஹா, நான் வேணா அங்கே உள்ள எல்லா கவர்னர்களுக்கும் ஆர்டர் போட்டுட்டுமா, நீங்கள் வர்றதை உங்களை கண்ணியப்படுத்த சொல்லி, உங்களுக்கு தேவையானவைகளை செய்ய சொல்லி? அவர் உடனே பதில் சொன்னார்,
மக்களால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற நான் இப்படியே இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் யாருக்கும் எந்த கடிதமும் எழுதாதீங்கன்ட்டாங்க. சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட, சுவனம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக பெருமானாரால் அடையாளம் காணப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கைகட்டி ஒரு மனிதருக்கு முன்னாலே நிற்கிறார்கள். அவர் துன்யாவை விரும்பாதவர், துன்யாவை விரும்பாதவர். சில அறிவிப்புகளில் இப்படி வருது, உவைசுல் கர்னி சொல்கிறாரு, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க இல்லையா, உனக்கு அதை தரட்டுமா இதை தரட்டுமா, கூஃபாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதட்டுமா உங்களை கவனிக்க சொல்லி சொன்னார். நான் இப்போ போட்டிருக்கிறேன்ல ஒரு கந்தல் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு இத்து போகிறதுக்குள்ளே நான் மவுத்தா போயிடுவேனா, அல்லது நான் மவுத்தா போனதுக்கு பிறகு இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போகுமா, இது கூட உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற எனக்கு நீங்கள் எந்த ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அடக்கம், பணிவு, உலகத்தினுடைய துறவு. ஒரு துறவியை அடையாளம் காட்டுங்கள் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு கூஃபா தேசம் இவர்களைத்தான் காட்டும். இப்படிப்பட்ட துஆவிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பிற்கும் சொந்தக்காரர்கள் ஹதரத் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெரும்பாலும் சிந்தனையிலேயே இருப்பாங்க. இவர்களை பற்றிய வரலாறுகளில் வருது, போய் ஆத்தோரமாக உட்காந்து காலை நினச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துக்குவாங்களாம். ஆற்று தண்ணியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் சில பேர் எழுதியிருக்கிறாங்க, உவைசுல் கர்னி ஆற்று நீரை பார்த்து சிந்தனையிலேயே இருப்பார், அதுதான் அவருடைய பெரிய இபாதத்து என்று எழுதியிருக்கிறார்கள். அஸ்ஸாஹிதுல் மஷ்கூர், பிரபல துறவி என்று இருக்கிறது. இவங்களுக்கு சஹாபாக்களால் கொடுக்கப்பட்ட பட்டப்பேர் என்ன தெரியுமா? சய்யிது தாபியின். தாபியின்களில் இவர் தலைவர். மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் ஹாக்கிம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய முஸ்தத்ரக்களை எழுதுறாங்க, ராகிபு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய துறவியாக இருப்பவர் ஹதரத் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அந்த யமனில் இருக்கிறப்போ உள்ளூர்காரன்லாம் இவரை கிண்டல் பண்ணுவான், இவர் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுவான், இவரை வார்த்தைகளில் நோகடித்தவங்க நிறைய பேர். என்ன பொதுவாக உள்ளூர் மாடு இதாகாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பிற்குரியவர் அங்கே இருந்தாலும் உள்ளூர்காரனுங்களுக்கு அவர் பெரிய மனிதராக தெரியாது. வானத்திலேயும் பேசப்படுகிற ஒரு பெருமகனாக இருந்தவர்கள், பூமியிலேயும் புகழப்பட்ட, பெருமானார் வாயால் புகழப்பட்டவர்களாக இருந்தவர்கள் ஹதரத் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். திருமதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, அப்துல்லாஹ் இப்னு அபில் ஜத்ஆ ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பு திருமதி ஷரீஃபில் இருக்குது. லயதுகுலன்னல் ஜன்னத பிஷஃபாஅத்தி ரஜுலின் மின் உம்மதி, என் உம்மத்தில் இருந்து ஒரு மனிதருடைய சிபாரிசின் காரணமாக அக்தரு மின் பனி தமீம், பனு தமீம் கோத்திரத்தை விட அதிகமான பேர் சொர்க்கம் போவார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸில் விரிவுரை எழுதுகிற அத்தனை பேரும் எழுதுகிறார்கள், என் உம்மத்தில் ஒரு மனிதர் என்று குறிப்பிடப்படுவது இந்த ஹதீஸில் உவைசுல் கர்னி அவர்களை பற்றித்தான். உவைசுல் கர்னி அப்படிப்பட்ட மிகப்பெரிய மறுமையினுடைய ஷஃபாஅத் என்கிற சிபாரிசுக்கு சொந்தக்காரர்கள். காலமெல்லாம் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நெருங்கிய தொடர்பு. காசு மட்டும் கையில் வச்சுக்கிறது இல்லை, ஓட ஓட இந்த துனியாவை நாம் துரத்துறோமே, துனியாவின் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் ஒருத்தர் அதாவுல் ஹுராசானின்னு ஒருத்தர், ரொம்ப பிரபலமான மாணவர், முஃபஸ்ஸிர் அவர், அதாவுல் ஹுராசானி. அவங்க சொல்கிறாங்க, உவைசிட்ட கேட்டாங்க, ஹஜ்ஜு பண்ணிட்டீங்களா, ஹஜ்ஜுக்கு போகிறீங்களான்னு. அந்த நேரத்தில் அவர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தாராம். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு காசு இல்லைன்னு அர்த்தம், ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தாராம். அப்போது அங்கே இருந்த நல்லடியார்கள் ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு தேவையான உதவி, வாகனம், இதையெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தப்போ தான் அவர் ஹஜ்ஜுக்கே வந்திருக்கார். வாழ்க்கையில் நாளைக்கென்று எதையும் எடுத்து வைக்கக்கூடாத அளவுக்கு ஒரு அற்புதமான துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். சிஃபீன் என்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் நடந்த யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரி 37 பங்கேற்றார்கள் ஹதரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த போர்க்களத்திலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாகி முடித்தவுடன் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பிலே 40 சில்லறை இரத்த காயங்கள் இருந்திருக்கிறது. ஹதரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு உலகத்திற்கு ஏராளமான உபதேசங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள்.
ரொம்ப முக்கியமான உவைசுல் கர்ணியினுடைய மறக்க முடியாத வார்த்தைகள் என்ன தெரியுமா? கூடவே மவுத்தை வச்சுக்கோ, படுக்கிறப்ப தலகாணி கடியில் மவுத்து இருக்கட்டும், எந்திரிச்சா நீ போகிற இடமெல்லாம் உனக்கு முன்னாடி மவுத்து இருக்கட்டும். எப்போவுமே சின்ன பாவம்னு எதையும் பார்க்காத. நீ சின்ன பாவம்னு எதையாவது நினைச்சேன்னா அல்லாவை சின்னதாக எடை போடுறேன்னு அர்த்தம். இதெல்லாம் உவைசுல் கர்ணி ரதியல்லாஹு அன்ஹு முத்து முத்தாய் உதிர்த்த ஆன்மீக சொற்றடர்கள் இவர்களை. இந்த வார்த்தைகள் எல்லாம் உவைசுல் கர்ணி ரதியல்லாஹு அன்ஹுவின் நிறைவான இந்த வாழ்க்கையில் நமக்கு 2 பாடம் ரொம்ப முக்கியமான. 2 பாடம். முதல் பாடம் இப்போது கடைசியாக பேசி முடித்தது. துனியாவை துரத்துகிற மனிதர்களுக்கு இடையில் துனியா பக்கம் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை. இந்த உலகத்தை சரியாக புரிந்த அறிவாளிகளால் மட்டும்தான் துனியா வேண்டாம் என்று சொல்ல முடியும். இது ஒன்று. 2வது மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் போய் இவர்கிட்ட துவா செய்கிற அளவுக்கு, கேட்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படின்னா என்ன காரணத்தால் தெரியுமா? தாய்க்கு அவர்கள் செய்த பணிவிடையின் காரணமாக. பெற்றோர்களுக்கான பணிவிடை மகாமு சஹாபா அளவுக்கு ஒருவரை கொண்டு போய் உயர்த்துகிறது என்றால் பெற்றோரின் பணிவிடையை நாம் யோசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வயதான காலத்தில் அப்படி பெற்றோர் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அதன் மூலமாகவே சுவனம் செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் செய்தவர்கள் ஹஜ்ரத் உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெற்றோரை பேணியவர்களுக்காக நான் 2 வரி சொல்லி முடித்து விடுகிறேன். 1, பெற்றோரை சரியாக பேணியவர்களுக்கு கெட்ட மௌத்து வராது. இது முடிவான விஷயம். அடுத்து, பெற்றோரை யாராவது நோவினை செய்தால் மறுமை வரை அல்லாஹ் தள்ளி போடுறதில்லை, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதற்கான தண்டனையை காட்டுவான். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பெற்றோரை பேணியவர்களுக்கு நிச்சயம் கெட்ட மௌத்து வராது. பெற்றோருடைய பத்துவாவுக்கு ஆளானவன் யாராக இருந்தாலும், பெற்றோரை நோவினைப்படுத்தியவன் யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவனுக்கு காட்டுவான் என்பதை நாம் கருத்து பாடமாக உவைசுல் கர்ணியின் வரலாற்றிலிருந்து எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நல்ல மனிதர் உவைசியால் சிபாரிசு செய்யப்படக்கூடிய நன்மக்களில் மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. இந்த உலகத்தில் சஹாபியாக ஆக முடியாவிட்டாலும், ரசூலுல்லாவை பார்க்க முடியாவிட்டாலும், பார்க்க வேண்டும் என்கிற பேரவா கொண்டிருந்த உவைசுல் கர்ணி அவர்களை அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மறுமையில் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.